நீங்கள் படிச்சிங்களே, அதில் இருக்கிற பொருள் ஒவ்வொன்றுமே ரொம்ப காஸ்ட்லி. யாராவது படிக்கிறீங்களா? அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நிறுத்தி படிங்க. நம்பர் 1 அந்த வசனத்தில் என்னங்க? நலதமும் குங்குமமும். குங்குமம் இந்த குங்குமம் இல்லை, கர்ப்பஸ்திரிகள் பயன்படுத்துகிறாங்களே கர்ப்ப பேறு காலத்தில் அந்த குங்குமம். 1 கிராம் பல 100 பல ஆயிரங்கள் குங்குமம். 2 வசும்பு, நலதம், வெள்ளை போலன்னு போட்டிருக்குது. தங்கத்தை விட 13 மடங்கு விலை பெற்றது வெள்ளை போலம். புரியவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மலிவான உன்னை விலை மதிப்பில்லாத மனிதனாக நான் மாற்றுவேன். அந்த லிஸ்ட் படிங்களேன். அதில் ஒன்று கூட மளிகை கடையில் வாங்க முடியாது. நலதம், குங்குமம், வசும்பு, லவங்கம், வெள்ளை போலம், தூபவர்க்கம், இதெல்லாம் எந்த கடையிலும் கிடைக்காது. சில குறிப்பிடத்தில் மட்டும். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், மலிவான உன்னை விலையேற பெற்றவனாய் கர்த்தர் மாத்துறார். கரங்களை போய் சொல்லுங்க, மலிவான எண்ணெய் விலையேற பெற்றவனாய். தங்கத்தை விட இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு இல்லையா? இந்த தங்கத்தை விட வெள்ளை போலத்தினுடைய மதிப்பு விலையேற பெற்றது. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். மரித்த இயேசு சரீரத்தில் நிக்கதேமு வைத்த வெள்ளை போலத்தினுடைய மதிப்பு அன்னைக்கு $32,000. தமிழ் புரியுதா? கிறிஸ்துவின் சரீரத்தில் நிக்கதேமு வைத்த வெள்ளை போலத்தினுடைய மதிப்பு $32,000. அப்படின்னு எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கணும் அவரு? ஹலோ, 32,000 × 100 கணக்கு போடுவீங்களா? வேற வேலையே இல்லையான்றீங்களா? $32,000 அன்னைக்கே. ஒரு மரித்த சரீரத்திற்கு அவன் வைத்த அந்த வெள்ளை போலத்தினுடைய மதிப்பு $32,000 × 100 போட்டு பாருங்க. இன்னைக்கு அவ்வளோ விலையேற பெற்றது வெள்ளை போலம். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, இதே உலகத்தில், இதே சிதம்பரத்தில் இதை விலையேற பெற்றவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமீன் சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. இன்னைக்கு என்ன மலிவா என்றீங்க, தேவன் என்னை விலையேற பெற்றவனாய் மாற்ற போறார். என்னை தேடி வருவீங்க. சொல்லுங்க, என்னை தேடி வருவீங்க. ஏன் தெரியுமா? என்னை நினைத்திருக்கிறார். என்னை எப்படி நினைச்சது தெரியுமா? ரொம்ப காஸ்ட்லியா. when God remembers he build it, when God remembers he plant it. சொல்லுங்க, என்னை நாட்டுவார். எல்லாம் கரங்கள் சொல்லுங்க, நாட்டுவார். அது அர்த்தம் தெரியுமா? ஸ்திரம் இல்லாத வாழ்க்கை, உறுதி இல்லாத வாழ்க்கை, வேறு இல்லாத வாழ்க்கை. தேவன் சொல்றாரு, உன்னை நான் நாட்டுவேன். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, என்னை நாட்டுவார். 3வது வேகமா சொல்லு தம்பி, எல்லா பாயிண்ட்ஸ் மொத்தமா போட்டிருப்பேன் ஒரு இங்கிலீஷ்ல. 3வது குறிப்பு சொல்லுங்க, கட்டுவார், நாட்டுவார். 29ஆம் அதிகாரம் 3 சொல்லுங்க, என் தேவைகளை சந்திப்பார், கனியை சாப்பிடுவீர்கள். அடுத்த பாயிண்ட் போடுங்க, சொல்லுங்க.